அந்த விஷயங்களை நீங்க தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள பாருங்க. அப்ப அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களோட லேப்டாப்ஸ்ல இருந்து, அதாவது மெஜாரிட்டி எலிமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் கிளாஸுக்கு லேப்டாப் மூலமாவே எக்ஸஸ் ஆகுங்க. அப்படி லேப்டாப் மூலமாவே எக்ஸஸ் ஆகுனீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கோட் டக்கு செஞ்சு நான் சொல்ற நேரத்துல ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இனி இதுல எல்லாருக்குமே தெரியும், இப்ப நம்ம எல்லாம் பாய்ஸும் ஒரு சில என்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் தான் இருக்கிறாங்க வெளியிருந்து வரக்கூடிய ஆட்கள். அப்ப முக்கியமா நீங்க எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தான், அதை நீங்க நான் சொன்ன ஃபீச்சர்ஸோட சொன்ன தேவைகளோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு இந்த கிளாஸை வந்து கண்டினியூஸா நம்ம அந்த ஒரு ப்ராக்டிக்கல் பேஸ்ட் கிளாஸா கொண்டு போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. சரி, அப்ப பார்ப்போம். முதல்ல இந்த கிளாஸ்ல இப்ப என்ன செய்ய போறோம், இந்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான் நான் இங்க வச்சுக்கிறேன். அதாவது என்ன முதல்ல செய்ய போறோம். சோ என்ன செய்ய போறோம்னா, முதல்ல நாம விளைவிக்கிறோம் ஒரு இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுது. சாதாரணமா இன்டர்நெட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்டா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, சும்மா நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்குற அந்த விஷயங்கள் மட்டும்தானா. இப்ப இதுல நீங்களே பாருங்க, இங்க மேல்ல, அதாவது இந்த இடத்துல நான் வச்சுக்கிற இந்த இடத்துல நான் வச்சுக்கிற இந்த பிளேஸ் என்ன அப்படின்னா, இது இங்க இருக்கிற இந்த இடம் கூகுள் சர்ச் டைப் யூஆர்எல் ஒரு லொகின். இது சாதாரணமா உள்ள நார்மலா சொல்ல போனா இதான் நம்ம பார்க்குற இன்டர்ஃபேஸ், வெப் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் தான் நாங்க பார்த்துட்டு இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிற சர்ஃபேஸ் வந்து வெறுமனே இந்த சர்ஃபேஸ். ஆனா அந்த சர்ஃபேஸுக்கு கீழ, தட் மீன் அதுக்கு பின்னால என்னெல்லாம் இருக்குது, அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம வெறும் கண்ணால இந்த முன்னாள் இருக்கிற இந்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு ஜோகே வெப்சைட் லேசி நல்லா அழகா இருக்குது, பார்க்க பசந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ, பட் அதுக்கு பின்னால என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி எப்படியான ஒர்க்ஸ் எல்லாம் செய்யுது, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயம் தான். ஸோ இப்போ இன்னைக்கு நான் கொஞ்சம் இது குயிக்கா ப்ரிப்பேர் ஆனதால தான் இந்த ப்ரெசன்டேஷனை இங்கிலீஷ்லயே போட்டுட்டேன். அடுத்தடுத்த நாள்ல உங்களுக்கு நான் இந்த ப்ரெசன்டேஷனை தமிழ்லையும் தாரேன். அதே நேரத்துல இந்த ப்ரெசன்டேஷனும் ஒவ்வொரு கிளாஸ் முடிய வீடியோ உங்களுக்கு குரூப்ல போடப்படும். அது வீடியோல யூடியூப்ல அப்லோட் பண்ணி போட்டு வீடியோ யூஆர்எல் உங்களுக்கு தரப்படும். அந்த வீடியோ யூஆர்எலோட இந்த பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு தரப்படும். வீடியோ யூஆர்எலோட இந்த பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு தரப்படும். ஸோ அப்போ அந்த ஃபைலையும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ரைட். ஸோ முக்கியம் அடுத்த இன்னொரு மெயின் பாயிண்ட், இந்த கிளாஸ்ல வந்து இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி நம்ம ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொன்னேன், இது எங்கட அது பழமையான கிளாஸை விட இன்னும் டிஃபரெண்ட். ஸோ அப்போ அடுத்துக்குள்ள வரும். இந்த கூகுள் எப்படி ஒர்க் பண்ணுது, உதாரணமா சிம்பிளா சொல்றதா இருந்தா நீங்க இதுல டைப் பண்ணுவீங்க. ரைட். இதுல உங்களுக்கு தேவையான விஷயம் டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ண, அது முதல்ல அப்படியே போற நேரம் இந்த அதோட இண்டெக்ஸா இல்ல பேஜ் ரேங்கா இல்ல எதை வச்சோம், அதாவது அங்க சொல்ல போனா அந்த நம்ம டேட்டா பேஸ்ல படிச்சது ஒரு சில ஆட்களுக்கு ஞாபகம் இருக்கும். டேட்டா பேஸ்ல பிரைமரி கீ அவ்வளோ விஷயம் படிச்சோமா இல்ல, அந்த பிரைமரி கீ ஒரு ஐடியாலஜியை வச்சு அது என்ன செய்யும்னா டேட்டாவை தேடும். ஸோ அப்ப டேட்டா பேஸ்ல டேட்டாவை தேடி அது எப்படி இருக்குதோ அப்படின்ற விஷயத்தை எடுத்து தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது சிம்பிளா சொன்னா அங்க நடக்கிற பேக்எண்ட்ல நடக்கிற விஷயம் இது. அப்ப ஒரு வெப்சைட் சாதாரணமா இயங்க போறது, நீங்க மேல பாக்குற இன்டர்ஃபேஸோட பின்னால கனெக்ட் ஆகிக்கிற பெரிய ஒரு பேக்எண்டோட சேர்த்துதான் ஒரு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். அப்ப இது ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். நம்ம ஏன் இதை விளங்கிக் கொள்ளணும் அப்படின்டா, இது விளங்கினால்தான் நாங்க அடுத்த கட்டம் எப்படி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றது. ஏன்னா ஒரு வெப்சைட் பில்டிங் அப்படின்றத தம்பி சாதாரணமா வெப்சைட் பில்டிங்ன்றதை பொறுத்த மட்டும் ஒரு கேள்வி தாராரு, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றோம் அப்படின்ற இடத்துல முடிகிற விஷயம் இல்லை இது. இது அதையும் தாண்டி உள்ள ஒரு விஷயம். ஏன்னா நம்ம யார் யூசர், யாருக்காக டெவலப் பண்றோம், என்ன பர்பஸுக்காக டெவலப் பண்றோம், என்ன காரணத்துக்காக டெவலப் பண்றோம், இப்படியான விஷயங்கள் தெரியாம ஒரு வெப்சைட் நாங்க டெவலப் பண்ணே இல்லாத. அதுக்காகத்தான் இந்த விஷயங்களை பத்தி பார்த்துட்டு ரைட். ஸோ தென் அடுத்து ஸோ தென் அடுத்த விஷயத்துக்குள்ள வரும். அடுத்த விஷயத்துக்குள்ள வந்தா இன்னொன்னு அடுத்த மெயின் பாயிண்ட், நம்ம எல்லாரும் விடுற மிகப்பெரிய பிழை உண்டு. என்ன? மெமரைஸ்ட் தியரி. எல்லாருக்கும் தியரி பாடம். அல்ஹம்துலில்லாஹ் சிக்கல் இல்ல, ஒரு சில ஆட்களை பொறுத்த மட்டும் என்னைய விட சம்டைம் தியரி பாடம். இவன் பாடமாக்குவா ஏன் ஏன் பாடமாக்குவான் ஏன் பாடமாக்குவான். வேலை இல்லை, ஏன்னா எல்லாம் இன்டர்நெட்ல பிடிக்குதே. எல்லாமே இன்டர்நெட்லயும் கூகுள் சர்ச்லயும் செட் ஜிபிலையும் தேவையான எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ அப்ப அதனால என்ன செய்ய தேவையில்ல, பாடமாக்க வேணும். பாடமாக்குறதுல இங்க ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏண்டா இப்ப ஒரு சில ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி அப்படின்னா, சார் இந்த வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் சார் வருது அப்படின்னு. நாங்களும் ஸ்ட்ரக்சர் மாதிரி வருதுன்ற ஐடியால தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம்.
ஆனா இப்ப கொஞ்சம் எஸ்ஏஎஸ்எல்எம் எடுத்து கேள்வி போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் வந்தாலும் இது இன்னமும் தெளிவா சொல்லுகிறேன். இந்த வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் செய்வோம் என்று முடிவெடுத்த ரீசன் வந்து இந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் மட்டும் டார்கெட் இல்லை. சரியா? ஃபியூச்சர்ல நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளயோ இல்ல ஒரு ஃப்ரீலான்சராவோ இல்ல ஏதோ ஒரு ஐடியாக்குள்ள போறதா இருந்தா இந்த வெப்சைட்டை பத்தின பேசிக் ஐடியாவையாவது உங்களுக்கு நான் தருவோமே. அந்த ஐடியால தான் இதை கிரியேட் பண்ணுது. ரைட். ஸோ அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க நாங்க டெஃபினிஷன்ஸை பாடமாக்க போறது இல்ல. இங்க நாங்க டெஃபினிஷன்ஸை பாடமாக்க போறது இல்லை. இங்க நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா டெஃபினிஷன்ஸ் அண்ட் சொல்யூஷனை பில்ட் பண்ண போறோம். சொல்யூஷனை கிரியேட் பண்ண போறோம். சரியா? நாங்க அந்த வேலை தான் நீங்க செய்ய போறோம். ரைட். வரும் அடுத்த விஷயம். அடுத்த விஷயம் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தான் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக போட்டுக்கிட்டேன். இது திருப்பியும் சொல்றேன். 100% ப்ராக்டிக்கல். அதோட லைவ் கோடிங் நான் கோட் செஞ்சு வச்ச கோட் உங்களுக்கு நான் காட்டல. நீங்க சொல்ற ஐடியா வச்சு தான் நான் கோட் போட போறேன். அதனால நீங்க chat இன்டர்ஃபேஸ்ல டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க டைப் பண்றதை நான் அப்படியே காப்பி பண்ணி நீங்க போட்டுருவேன். அதனால ஏஎன்டியை மட்டும் லைவா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. ரைட். உங்களுக்காக வேண்டி தான் இந்த ஃபிளெக்சிபிள் டைம் இந்த மார்னிங் ஹவர்ஸ் டைமை எலோகேட் பண்ணிக்கிறது. சரி. எல்லாரும் நோம்பு தான், கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்துக்குள்ள வரும். ரைட். அடுத்தது அடுத்தது ஒரு வெப்பேஜ்ண்டா என்ன? முதலாவது ஒரு வெப்பேஜ் அப்படின்னா என்ன? இதுல தம்பி மொத்தமா 3 விதமான ஆட்கள் காணப்படுவாங்க. கம்ப்ளீட் சொல்ல போனா 3 டைப்பான ஆட்கள். யார் அந்த 3 டைப்பான ஆட்கள் அப்படின்னு கேட்டா, ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்னு பேக் எண்ட், இன்னொன்னு டேட்டா பேஸ். அப்படின்னு 3 விஷயங்கள் சிம்பிளா எங்களுக்கு இப்போ தெரியக்கூடிய விஷயங்களா இந்த 3 ஞாபகம். அதாவது ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் டேட்டா பேஸ். இது யாரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற? ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றத தம்பி நாங்க ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றத நானோ நீங்களோ இப்ப பார்த்துட்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் பேரு ஃப்ரண்ட் எண்ட். இதைத்தான் நாங்க உண்மையிலேயே HTML பயன்படுத்தி கிரியேட் பண்ண போறோம். HTML பயன்படுத்தி CSS பயன்படுத்தி நாங்க உருவாக்க போறது யாருன்னு கேட்டா ஒரு வெப்சைட் ஃப்ரண்ட் எண்ட். முன்னால பாக்குற வடிவத்தை இந்த பாக்குற வடிவத்தை உருவாக்குறதுக்கு தான் நாங்க இப்ப படிக்க போறோம். நம்ம ஒரு 4-5 கிளாஸுக்கோ இல்ல ஒரு 6-7 கிளாஸுக்கோ கம்ப்ளீட்டா படிக்க போறது நம்ம ஃப்ரண்ட்ல என்னத்தை பாக்குறோம், ஃப்ரண்ட்ல என்னத்தை கேப்சர் பண்றோம், ஃப்ரண்ட்ல என்னத்தை தெரிஞ்சு கொள்றோம். இந்த விஷயங்களை தான் நாங்க ஸ்டார்டிங்ல இப்ப பார்க்க போறோம். அடுத்தது அடுத்து இந்த பாடத்துல கடைசி கட்டமா வரப்போற விஷயம் தான் பேக்கெண்ட், அதாவது PHP. இந்த பாடத்துல கடைசியா வரப்போறது பேக்கெண்ட் PHP. அந்த பேக்கெண்டுக்குள்ள விஷயமா ஒரு சில பாயிண்ட் நான் பார்க்க போறோம். அதாவது வெப்சைட் பேக்கெண்டோட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி ஒரு சில தகவல்கள் நாங்கள் பெற்றுக்கொள்றது, டேட்டா பேஸுக்கு எப்படி வெப்சைட் மூலமா ஒரு சில தகவல்களை வழங்குறது, அதே மாதிரி டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்றது. இது சம்பந்தமான விஷயங்களை தான் யாருல பார்க்க போறோம்னா PHP, அதாவது பேக்கெண்ட்ல. இப்ப இந்த எல்லா இடத்துலயுமே யாரு திருப்பி 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 வந்து கனெக்ட் ஆவார்னு கேட்டா டேட்டா பேஸ். திருப்பி 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 வந்து கனெக்ட் ஆக போறது டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் தான் எனக்கு இங்க டேட்டா பேஸ்ல கம்ப்ளீட் தேவையில்லை. அதாவது SQL. கொஞ்சம் SQL தெரிஞ்சிக்க வேண்டி இருக்கும். ரைட். நம்ம அதையும் கொஞ்சம் PHP வாரத்துக்கு SQL ஏதோ ஒரு வழியில அமைச்சு கொள்வோமே. ரைட். ஸோ இது இந்த பாடத்துல நடக்க போற அடுத்த கண்டென்ட். இது நடக்க போற அடுத்த விஷயம் தான் இது. ஸோ அப்ப நாங்க முதல்ல பார்க்க போறது HTML-ம் CSS-ம், ரெண்டாவது பார்க்க போறது செகண்டா பார்க்க போறது இந்த ப்ரோக்ராம்ல பேக் எப்படி ஒர்க் ஆக போகுது, அது சம்பந்தமா தான் ரெண்டாவதா நாங்க பார்க்க போறோம். ஸோ அப்ப இது ரெண்டும் இந்த பாடத்துல நாங்க பார்க்க போற கன்செப்ட். ரைட். ஸோ கடைசியா உங்களுக்கான ப்ரொஜெக்டை நான் ஏற்கனவே இது கிரியேட் பண்ணி வச்சது. ரைட். ஸோ அப்ப லாஸ்டா நீங்களும் இதை போல ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்க. லாஸ்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓகே, இன்ஷால்லா அந்த ஐடியாவும் இருக்குது. அதாவது இது முடிச்ச பின்னால கம்ப்ளீட்டா எங்களோட தியரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு பின்னால நாங்கள் அந்த பாஸ் பேப்பர் செஷன் ஒரு வேற எக்ஸ்ட்ரா செஷனாவோ இல்ல பாஸ் பேப்பரை கம்ப்ளீட் செஷனாவோ முடிச்சிடுவோம். ரைட். ஸோ அதோட லாஸ்ட் உங்களுக்கான ஒரு ப்ரொஜெக்டா நான் எடுத்த ப்ரொஜெக்ட் இது. என்ன அப்படின்னா ஒரு LMS மாதிரின்னு வச்சுக்கோவே. ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உண்டு. இதுல இருக்கிற மத்தெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு டேஷ்போர்ட் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த டிஸ்பிளே பண்ணி வச்சேன். இந்த ஸ்டூடெண்ட் கோர்சஸ் செட்டிங்ஸ் லாக் அவுட் சிம்பிளா லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இப்படி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்றது. அப்படி அதாவது ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெப் பேஸ்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்றது சம்பந்தமா தான் நம்மளோட கடைசி ஃபைனல் ப்ரொஜெக்டா வச்சுக்கிறோம். ரைட். ஸோ அப்போ இந்த ஃபைனல் ப்ரொஜெக்டை நீங்க செய்யறத வச்சு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டதையும் உங்களால இயலுமா இயலவா. அப்ப நீங்க இதை முடிக்கலாம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் HTML பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நம்ம போகலாம்.
ரைட். அடுத்தது இது போக அடுத்த கன்சர்ன். அப்ப அடுத்தது பார்ப்போம். ரைட். சரி. ஸோ அப்ப இங்க மொத்தமா இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்ய போறது 10 கிளாஸஸ். வெப் டெவலப்மென்ட்டுக்காக வேண்டி இதுல நடக்க போறது கம்ப்ளீட்டா 10 கிளாஸஸ். இந்த 10 கிளாஸஸ்ல இந்த 10 கிளாஸஸ்ல தயவு செஞ்சு ஒரு கிளாஸ கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வீடியோ அதாவது ரெக்கார்டிங் தருவேன், ரெக்கார்டிங் பார்க்கலாம் பிரச்சனை இல்ல. ஆனா என்னதான் ரெக்கார்டிங் பார்த்தாலும் என்னோட இருந்து என்னோட சேர்ந்து கோட் செய்ற மாரி வராது தானே! அப்ப அந்த பிரச்சனையால, அந்த ரீசனால தயவு செஞ்சு இயன்ற அளவு ஆன்லைன் கிளாஸஸ்ல லைவ் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. லைவ் கிளாஸஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணவான கட்டாயம் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. அது ஆக முக்கியமா இருக்கும். அதோட இதுல செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் அதுதான். அது இப்ப நீங்க ஐசிடி ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 10 கிளாஸ் முடிய ஒரு டெவலப்பர் அப்படின்ற ஐடியாலஜி வரைக்கும் உங்களுக்கு போகலாம். அப்பதான் என்னது சொல்ல வரோம்ன்றது தெளிவா என்னன்னு விளங்கும். அப்ப முதல்ல நம்ம இங்க செய்ய போற அதான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா ஃப்ளோ, அதோட கனெக்டிங் சிஸ்டம், லாஸ்டா பேக் அண்ட் லாஜிக் இப்படின்ட்டு ஒரு ஐடியாலஜியோட போயிட்டு கடைசியா இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவோமே எங்களோட தேவைக்காக வேண்டி. அடுத்தது எல்லாரையும் விடுற அடுத்த பிரச்சனைக்குள்ள வாரேன். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேருக்கு எரர்னா பயம். அதுக்காக தான் இந்த இந்த ஃபேஸையே வச்சேன். அதாவது எரர் அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படவானம். எரர்ன்றது பயப்படவானம். வார்னிங்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சோல்ஸ் லாக் ஆகுறதுக்கு ஈஸியான வேலை. அப்ப இதெல்லாமே நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல எங்களோட வேலை நம்ம செய்ய போறது டீபக் பண்றது. பிரச்சனை வந்தா பிரச்சனையை தீர்க்கிறது. நம்ம ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான். ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி. உங்களுக்கு வார பிரச்சனையை டிரெக்டாவே சொல்லுங்க. டிரெக்டாவே பார்த்து டிரெக்டாவே தீர்த்து டிரெக்டாவே அது தீர்த்து முடிவு எழுதிட்டு போய்த்துரும். ரைட். தென் ஃபைனலா கோட் ஆஃப் கண்டக்ட். இது எல்லாரும் ஓகேன்னா மட்டும்தான் அவங்கள நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஐடியால இருக்கிறேன். ரைட். என்ன முதலாவது விஷயம் அட்டெண்ட் ரெகுலர். ரைட். ஸோ அட்டெண்ட் பண்றது ஆக முக்கியம். நீங்க தொடர்ந்து வரல அப்படின்ற தம்பி உங்களால ஒர்க் பண்ண இயலாம். அடுத்த ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ்? நான் தரக்கூடிய கொஸ்டின்ஸ் அதாவது தரக்கூடிய கொஸ்டின்ஸை வேலை முடிய 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 அடுத்தடுத்ததா செஞ்சுட்டு இருக்கணும். அடுத்தது சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த விஷயம் அதாவது ஃபியர்லெஸ் என்குவரிஸ். அதாவது கேள்வி கேளு பிரச்சனை இல்லை. அதுக்காக தானே கிளாஸுக்கு வந்தீங்களா? கேள்வி கேளு. கேள்வி கேளு. என்ன பிரச்சனையோ என்னவோ தீர்ப்போம். அடுத்தது லாஜிக்கல் எஃபெக்ட். மீன் நம்ம தார ஐடியாவை சேரை விட சொல்லட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காம உங்களோட ஐடியாஸை பேசு. இப்படின்ட்டு முக்கியமா இதெல்லாம் என்ன அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்ட். கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். தென் அதுக்கு பிறகு நம்ம ஃபியூச்சர்ல இதால உள்ள ஃபியூச்சர்ல உனக்கு இதுல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதான் இந்த விஷயம். அதோட கடைசியா இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ அப்ப லாஸ்டா இதான் நாங்க கடைசியா போய் நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறோம். கிரியேட்டர், பில்டர், லேர்னர், டெவலப்பரா மாறுறதுதான் எங்களுடைய ஐடியா. உங்களுடைய ஐடியாவா இருக்கட்டும். ஸோ அப்ப நாங்க இப்ப அடுத்த கட்டமா இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா எங்களோட வெப் டெவலப்பிங் பிளாட்ஃபார்முக்குள்ள அதாவது எங்களோட வெப் டெவலப்பிங் பிளாட்ஃபார்முக்குள்ள முதல்ல போகணுமா இருந்தா எங்களுக்கு தேவையான முதல் விஷயம் நாங்க இது ஜஸ்ட் உங்களுக்கான இன்ட்ரடக்ஷன் ஸ்லைட் அவ்வளவுதான். இப்ப என்னோட வெப் டெவலப்பிங் பிளாட்ஃபார்முக்குள்ள போகணுமா இருந்தா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நான் இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன்? விஎஸ் கோட் எடுத்துக்கொள். அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட். அப்ப அதுக்குள்ள நான் போறேன். இந்த விஎஸ் கோட் ரைட். ஸோ அப்ப இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நான் விஎஸ் கோடுக்குள்ள ரைட். ஸோ விஎஸ் கோட். இந்த விஎஸ் கோடுக்குள்ள நாங்க வாரோம் அப்படின்னா விஎஸ் கோட். ஸோ முதல்ல நான் இந்த விஷயங்களை முதல்ல கம்ப்ளீட்டா அழிச்சுக்கிறேன். இது பழைய விஷயம் அதில் அது இருக்கட்டும். அப்ப நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போனா முதல் வேலை என்ன செய்யலாம்னா எங்களுக்கு முதலாவது இந்த விஎஸ் கோட் யூஸ் பண்றதா இருந்தா இதில் உள்ள இன்டர்ஃபேஸ் விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல கம்ப்ளீட்டா சொல்லித்தாரேன். நான் அது நாங்க பின்னால வருவோம். ரைட். இந்த விஎஸ் கோடுக்குள்ள நம்ம வாரோம்னு வச்சுக்கோங்களேம்மா. இப்ப முதல் வேலை நாங்க என்ன செய்யணும்டா எனக்கு தேவையான ஒரு ஃபோல்டர் ஒரு இடத்துல இருந்து ஓபன் பண்ணி கொள்ளும். சரியா? நான் இப்ப இந்த ப்ரோக்ராம செய்யறதுக்கு ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்றேன். அப்போ ஒரு இடத்த ஓபன் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு தேவையான பிளேஸ் ஒன்றுக்கு போய்த்து நான் அப்ப இங்க என்ன தெரியுமா செய்றேன்? யூனிட் 10 கோட்ஸுக்குள்ள நான் ஒரு நியூ ஃபோல்டர் உருவாக்குறேன். என்ன நியூ ஃபோல்டர்? ரைட். ஓகே. நம்மளோட வெப் விசார்ட்ன்டே போடுவோமே. ரைட். ஸோ ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை உருவாக்கிட்டு நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். இப்போ ஓபன் பண்ணியாச்சு.
ஓப்பன். சரியா? அப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? சாரி. இப்ப இதுல முதலாவது வேலை ஓப்பன் ஃபோல்டர். சாரி. ஓப்பன் ஃபோல்டர். இப்ப நான் லாஸ்ட்டா எடுத்து அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி கொள்றேன். அப்ப ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அந்த ரைட். ஸோ இப்ப அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணினா, இப்ப நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள இப்ப முதலாவது வேலை எங்களுக்கு இதுல என்ன செய்யணும்னா, நம்ம இப்ப இதுல எங்களுக்கு தேவையான சைட்ட கிரியேட் பண்ணணுமே. அப்ப நாங்க எங்களுக்கு தேவையான ஸோ அப்ப நாங்க எங்களுக்கு தேவையான ஒரு அ இதுக்கு நம்ம பிறகு வருவோம். ரைட். ஸோ அப்ப நமக்கு தேவையான ஒரு கோட நான் ரன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கோட் டைப் பண்ணணுமா இருந்தா, இங்க இருக்குது நியூ ஃபைல். திருப்பி ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் வேணுமென்றால் அதுக்காக வேண்டி, ஸோ அப்ப இதுல என்ன செய்றேன், ஒரு நியூ ஃபோல்டர முதல்ல கிரியேட் பண்ணி, நாங்க அப்ப எனக்கு தேவையான ஒரு பேர் தேவையான ஒரு பேர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு சேவ் பண்ணிக்கோ. பொதுவா ஏன் நான் இது இண்டெக்ஸ்ன்ற பேர்லயே சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வளமையா அந்த நியூ, மை, ஐசிடி அப்படியான பெயர்கள் பயன்படுத்துற நேரம் என்னவாகும்னு கேட்டா தம்பி, ஹோஸ்டிங் பண்ற நேரம் ப்ராப்ளம் வரும். ஸோ சொல்லித்தாரேன். ஹோஸ்டிங் பண்ற நேரத்தை அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். அது ஹோஸ்டிங் பர்பஸ்ல ஒரு சில நேம்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். அதாவது அபவுட், இண்டெக்ஸ் அப்படி நம்ம ஒரு சில நேம்ஸ் தான் நம்ம ஹோஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாடி ஹோஸ்டிங் எரர்ஸ் வரும். அப்ப அந்த ரீசனால தான் நான் என்ன செய்றேன், இண்டெக்ஸ்ன்ற பேர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு நான் இப்ப எழுதியாச்சு. அப்ப இண்டெக்ஸ் டாட் HTML நான் எழுதினதோட இது என்னவாகுதுண்டா, ஒரு கோட். ஒரு ஒரு எனக்கு சாதாரணமா செலக்ட் லாங்குவேஜா, கோடா அப்படின்ற விஷயத்த அது எனக்கு தரும். ஸோ அப்ப இதுல நான் என்ன செய்யலாம்னா, எனக்கு கோட் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அப்ப நம்ம இப்ப கோடிங் இன்டர்ஃபேஸ எடுத்துட்டோம். அப்ப கோடிங் இன்டர்ஃபேஸ எடுத்து மட்டும் வேலை இல்லையே. கோடிங் இன்டர்ஃபேஸ் இப்ப நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த கோடிங் இன்டர்ஃபேஸ்ல இருந்து நாங்க எப்படி வொர்க் பண்றது. என்ன அதான் இப்ப எங்களோட மெயின் நோக்கமே. கோடிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்திருக்கிறோம். கோடிங் இன்டர்ஃபேஸ்ல இருந்து நாங்க எப்படி வொர்க் பண்றது. அந்த வொர்க் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு இப்ப யார் யாரு தெரியணும். இப்போ ஒரு HTML என்னென்ன விஷயங்கள் நாங்க செய்யணும். HTML அடுத்தடுத்த பாயிண்டா எங்கெங்க நாங்க போகணும். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சாதான் இப்ப அந்த கோடிங் பிளாட்ஃபார்ம்ல என்னத்த நாங்க டைப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் அதுக்கு கூட தானே வரும். அப்ப இப்ப அடுத்ததா அங்க அதை நோக்கி தான் போறோம். இப்ப நாங்க இப்ப அடுத்ததா போற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கோடிங் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டோம். அப்ப நாங்க கோடிங் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்திருக்கிறோம். கோடிங் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்ததுக்கு பின்னால அடுத்த கட்டமா இப்ப நம்ம கோட ஜெனரேட் பண்றோம். அப்ப கோடிங் பிளாட்ஃபார்ம்ல கோட் ஜெனரேஷனுக்குள்ள வார நேரம் இங்க வாரேன். சோ அப்ப சரி. அப்ப இந்த கோடிங் பிளாட்ஃபார்ம்ல இப்ப கோட் ஜெனரேஷனுக்குள்ள வார நேரம் அப்ப நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும். முதலாவது விஷயமா என்ன அப்படின்னா, முதலாவது விஷயமா நாங்க செய்ய போறது இந்த மாதிரி டாக்குமெண்ட் டைப். சாரி. சோ முதலாவது விஷயம் HTML டெக்கா டைப் பண்ணணும்னா முதல்ல டெக் மார்க் எழுதணும். டெக் மார்க் எழுதி டாக் டைப் HTML. இப்ப டெக் மார்க் எழுதினத்தோட டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்றது இந்த இடத்துல அதுவாவே தந்துருது. ரைட். இப்ப நம்ம VS கோட் யூஸ் பண்ணோம். டக்கு டக்குன்னு கோட் பண்றதுக்கு அதான் லேசா இருக்கும். சோ அதுக்கு அடுத்தது எனக்கு பிரதான ஹெட் வேணும். சோ அப்ப அத நாங்க சொல்லப் போறது HTML. அப்ப அடுத்ததாக வேண்டி HTML-க்குள்ள போய்க்கிறோம். நம்ம VS கோட் யூஸ் பண்ற நேரம் எங்களுக்குள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் ஓப்பன் டெக்க மட்டும் சரியா டைப் பண்ணேன். அடுத்த நிமிஷம் அதுவாவே க்ளோசிங் டெக்க தந்துரும். அப்ப எங்களுக்கு மறக்காது. ஓப்பன் க்ளோசிங் அப்படின்றது மறக்க வேண்டிய தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். தொண்டிக்கிறேன். சோ இது வெப்சைட்ட முதலாவது சேம்பிள் இன்டர்ஃபேஸ். இதுக்கு அடுத்தது இப்ப இதுக்குள்ள முதல்ல என்ன செய்ய போறோம்னா, இதுக்குள்ள இருக்குது ஹெட் பார்ட். இதுக்குள்ள இருக்குது ஹெட் பார்ட். சோ இதுக்குள்ள உள்ள ஹெட் பார்ட்ட கிரியேட் பண்ணத்தோட ஹெட் பார்ட்டுக்குள்ள என்ன வரும்னு கேட்டா, அடுத்த பார்ட்டா எழுத போறது டைட்டில் பார்ட். ஹெட் பார்ட்டுக்குள்ள அடுத்ததா வரப்போறது டைட்டில். ஹெட்ல அடுத்ததா எழுத போறது டைட்டில் பார்ட். இந்த டைட்டில் பார்ட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டைட்டில் அப்படின்றது என்ன? ஒரு வெப்சைட் டைட்டில். ஒரு வெப்சைட்டுக்குரிய டைட்டில் அப்படின்றது என்ன? இப்ப நான் முதலாவது இங்க எழுதுறேன். வெப்சைட் டைட்டிலா எழுதுறேன். இந்த மாரி ஆயிட்டு. ஓகே. வெப் விசார்ட்.
சரியா? ஒரு வெப்சைட் டைட்டில குடுத்துட்டேன். ஸோ, இப்ப இந்த ஃபைல நான் சேவ் பண்ணி போட்டு, இதுல இருக்குது ரன். டெர்மினல்ல கொண்டு போய் ரன் பண்றது. ஸோ, அப்ப நான் இத ரன் பண்ண நேரம், நான் இத கொண்டு போய் டெர்மினல்ல ரன் பண்றேன். ஸோ, இந்த மாதிரி நான் இத கொண்டு போய் ரன் பண்ற நேரம், அது என்னவாகும் என்ட்ட கேட்கும் எதுல ரன் பண்றதுக்கு. நான் எட்ஜ் தான் யூஸ் பண்றேன். அதனால எட்ஜ்ல ரன் பண்ணணும்னு குடுக்குறேன். ஸோ, அப்ப எட்ஜ்ல நான் ரன் பண்ணணும்னு குடுக்க, நான் ரன் ஆயிட்டு. ரன் ஆனதுக்கு என்ன? எந்த விதமான அவுட்புட்டோ எதுவுமே இல்ல. எந்த விதமான அவுட்புட்டோ எதுவுமே வரல. ஆனா கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதான் இங்க மேல்ல பாருங்க வெப் விசார்ட்ன்னு காட்டுது. அப்ப மேல்ல என்ன காட்டுது? அப்ப இந்த டைட்டில் பார்ல ஒரு வெப்சைட் மேல் பார்ல உள்ள டைட்டில் பார்ல என்னத்த காட்ட? அதாவது ரிப்பன்ல டைட்டில் பார்ல என்ன காட்டணும்? டைட்டில் பார்ல நேம் என்ன? அப்படின்றதுக்காகத்தான் நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம டைட்டில்ல என்னெல்லாம் எழுதுறோமோ, அது எங்க டிஸ்ப்ளே ஆகும்டா, இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது பின்னால இங்க ஒரு வேர்ல்ட் உலகமா கொண்டு மாறி கொண்டிருக்கிறா. இந்த மார்க்கை நம்ம மாத்தேன். சோ இத மாத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா உள்ள போகணும். அது கட்டம் கட்டமா போகும். கட்டமா போகும். சோ அப்ப முதலாவது இந்த இடத்த பார்ப்போம். இந்த வெப் விசார்ட் அப்படின்னு இந்த பாயிண்ட். அப்ப இதே டைட்டில்ல இருந்து நாங்க உருவாக்குற விஷயம். ஓகேயா? ரைட். சோ அப்ப அடுத்ததுக்குள்ள வருவோமா? அதுக்கு பின்னால இதுக்கு பின்னால அடுத்ததா யாருக்குள்ள போறோம்னா பாடி. அடுத்தது யாருக்குள்ள போறோம்னா பாடி டெக்குக்குள்ள வரும். இந்த பாடி டெக் இந்த பாடி டெக்னா என்ன அப்படின்னு கேட்டா வெப்சைட் டிஸ்ப்ளே. இந்த பாடி டெக் தான் வெப்சைட் டிஸ்ப்ளே. சரி ஓகே, இப்போதைக்கு சும்மா இப்படி டைப் பண்ணுவோமே. ரைட். இப்போதைக்கு இப்படி டைப் பண்ணி போட்டு, சரியா? இப்போதைக்கு இந்த மாதிரி டைப் பண்ணி போட்டு என்ன செய்யறேன்? ரன் பண்ணி அட, பயந்துட்டோம். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ரைட். சோ அப்ப இப்போதைக்கு இந்த மாதிரி டைப் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி என்ன செய்றேன்? டெர்மினல்ல போயிட்டு ரன் பண்ணுவோமே. சோ ரன் பண்றேன். இப்ப திருப்பி ரன் பண்ணேன். ரைட். சோ திருப்பி ரன் பண்ணேன். இந்த ரைட். சோ அப்ப இந்த புரோகிராம இப்ப திருப்பி ரன் பண்ணி திருப்பி கொடுத்து பார்ப்போம். இப்ப என்ன வருதுன்னு பார்ப்போமே. இத பாருங்க. இப்பயும் சேம் வே வெப் விசார்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் என்னது இப்ப டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப டிஸ்ப்ளே ஆகுது. சோ அப்ப சிம்பிள் விஷயம். பாருங்க, ஒரு வெப்சைட் டெவலப் பண்றது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு வேலையும் இல்ல. இப்போதைக்கு சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் டைப் பண்ண அடுத்த நிமிஷமே அங்க ஆன்சர் வந்துட்டு. டைப் பண்ணி அடுத்த நிமிஷமே எனக்கு என்ன தேவையோ அந்த ஆன்சர் வந்துட்டு. சோ அப்ப விளங்குச்சா ஐடியா? சோ இவ்வளவுதாம்மா. இவ்வளவுதான். ஒரு வெப்சைட் டெவலப்பிங்ன்றதுல உள்ள ஆகவுமே சிம்பிளான வேலை இவ்வளவுதான். சோ அப்ப இது எங்கட முதலாவது கட்டம். நம்ம அப்ப இதை நோக்கித்தான் உண்மையில திருப்பியும் சொல்றேன். இதை நோக்கித்தான் போகிறோம். என்ன மாதிரி நீங்களும் ஓகே சிம்பிள் கோடிங் மேடம் இதை செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய வேலை செஞ்ச மாதிரி பேசலாம்னு யோசிக்காது. இது சின்ன ஒரு வேலை. அப்ப இது சின்ன ஒரு வேலை செஞ்சுக்கிறோம். சோ அப்ப இந்த வேலை இன்ஷா அல்லாஹ் நம்மளும் தொடர்ந்து கண்டினியூஸா செய்வோம்.